குரு ஒருத்தர் குருகுலத்தில் பசங்க எல்லாருக்கும் அழகாக சிறப்பாக பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். எல்லா மாணவர்களுமே ரொம்ப சிறப்பாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மதிய வேலை வந்த உடனே குருவோட பத்னி, அதாவது அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, பசங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் டக்குன்னு எந்திரிச்சு, என்ன சாப்பாடு இப்படி கசக்குது, ஐய என்ன வேப்பெண்ணெய் வாடை வருது, அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் எனக்கு வேப்பெண்ணெயில் கலந்த சோத்தை தானே போட்டிருக்கீங்க, இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே குருநாதர் டக்குன்னு எந்திரிச்சு வந்தாராம். தம்பி, உன்னுடைய நாக்கு ருசி கண்டு விட்டது, இனிமே உனக்கு வாயில் படிப்பு வேதம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விட்டாராம். ஆக நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம லட்சியத்தை நோக்கி பயணப்படும் போது சில தடங்கல்கள்லாம் வரும். ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அப்படி இருந்தால் தான் நான் வாழ முடியும், இப்படி இருந்தால் தான் நான் வாழ்வேன், அந்த சாப்பாடைத்தான் சாப்பிடுவேன், இந்த சாப்பாடைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவங்களால லட்சியத்தை அடையவே முடியாது. ஆனால் வாழ்க்கையில் ஜெயித்த மனிதர்கள் அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பாதவி, அவங்களோட எண்ணங்கள் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்றதை எதையுமே, இன்பம் துன்பம் எதையும் கவனிக்காமல் அவங்களுடைய விடாமுயற்சி நேர்மை அதில் தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பொறுமையோடு அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பொறுமையாக இருந்து செய்யக்கூடிய எந்த விஷயம் இந்த உலகத்தில் தோக்கவே இல்லை. ஆனால் பொறாமையாக இருந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஜெயிச்சதா சரித்திரமும் இல்லை. சிவோகம்.